இன்றைய வசனம், மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. 1 பேதுரு 1:24. ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய மாம்சம் எப்படி இருக்குன்னா புல்லுக்கு ஒப்பாக சொல்கிறார் தேவன். புல்லை போலவும் புல்லில் இருக்கிற பூவை போலவும், பூ கூட ஒரு நாள் அதோட லைஃபு அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. வசனம் இதுவே. 1 பேதுரு 1:25. ஆமேன், ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் நமக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதுதான் அவருடைய வசனம் தான் நமக்கு இப்போ சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இவை 3ம் அதில் அடங்கும். அதை பற்றி எது சொல்கிறது? பிதாவாகிய தேவனுடைய வசனம் தான் நமக்கு சொல்கிறது. அதுதான். ஆமேன், ஸ்தோத்திரம்.